Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.1ல உள்ள எல்லா சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல fundamental theorem for arithmetic பார்க்கலாம் வாங்க. Every positive integer except the number 1 can be represented in exactly one way apart from rearrangement as product of one or more primes. அதாவது எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா அதோட ஃபேக்டர்ஸ் வர மாதிரி பிரிக்கணுமா. இப்போ வந்துட்டு 14 எடுத்தோம்னா அதோட மல்டிபிள்ஸ் வர மாதிரி பிரிக்கணும். 28 எடுத்தோம்னா அதோட மல்டிபிள்ஸ் வர மாதிரி பிரிக்கணும். எந்த நம்பர் எடுத்தாலும் எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தாலும் அதை நம்ம அதோட மல்டிபிள்ஸ் வர மாதிரி நம்ம பிரிக்க சொல்றாங்க. அந்த மல்டிபிள்ஸ் எது வரைக்கும் நம்மளால பிரிக்க முடியும்னா அந்த மல்டிபிள்ஸ் பிரைம் நம்பர் எண்டா, அதாவது பிரைம் நம்பர்ஸ் லாஸ்ட்ல இருக்கணுமா. அந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு நம்பரை பிரிச்சுக்கிட்டே போகணும், அதை ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டே போகணும்னு சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு 14 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்தோம்னா 14 எப்படி பிரிக்கலாம்? 14 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 14ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து 2 டேபிள்ஸில் வரும். 2 டேபிள்ஸில் எப்போ வரும்? 2 into 7. ஸோ 2 7s are 14. நம்ம 14 எப்படி பிரிக்கலாம்னா 2 into 7 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்போ 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 7ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். நம்ம அந்த பிரைம் நம்பரை திரும்பி நம்மளால பிரிக்க முடியாது. பிரைம் நம்பர்னா என்ன? 1 டேபிளாலையும் அதோட நம்பர்னாலையும் அதோட மல்டிபிளாலையும் வரது மட்டும்தானே பிரைம் நம்பர். ஸோ 2 7 நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்மளால பிரிக்க முடியாது. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அது போட்டால் புரியும். இப்போ 14 ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 40ங்கிறது ஒரு ஈவன் இன்டிஜர், ஓகேவா? ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இதை நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? ஃபர்ஸ்டே எனக்கு 2 டேபிளே வந்துடும், ஏன்னா ஈவன் இன்டிஜர்ன்றா 2 டேபிளாக நான் பிரிக்கலாமா? 240 வந்து என்னது? 2 into 20ன்னு வரும், சரியா? இப்போ 2 வந்துட்டு எனக்கு பிரைம் நம்பர், ஸோ நான் வந்து 2வை பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் 20யை பிரிக்கலாம். 20 எப்படி பிரிக்கலாம்? 2 into 10 பிரிக்கலாமா? இப்போ நான் வந்து 10னை திரும்பி பிரிக்கலாம். 10 எப்படி பிரிக்கலாம்? 2 into 5. இதுக்கப்புறம் பிரிக்க முடியுமா? இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. ஏன்? எனக்கு வந்து 2வும் பிரைம் நம்பர், 5யும் பிரைம் நம்பர். ஸோ நான் 40 எப்படி எழுதிக்கலாம்னா 40 is equal to இந்த எண்டிங்ல முடிஞ்சிருக்குல்ல, இந்த எண்டிங், இதுக்கப்புறம் நான் பிரிக்கல, இதுக்கப்புறம் பிரிக்கல, இதுக்கப்புறம் பிரிக்காம இருக்குல்ல, பிரிக்காம இருக்கிறதா எழுதாமா. இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 5 இது நாளையும் தான் நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா 2 into 2 into 2 into 5. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 40 என்னன்னு சொல்லி நான் கேட்டா 2 into 2 into 2 into 5. அதாவது எத்தனை 2 இருக்கு? 3 2. அப்படின்னா நம்ம 2q into 5 power 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இதான் வந்துட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகேவா? புரிஞ்சுதா? நம்ம ஒரு நம்பரை எவ்வளோ தூரம் பிரைம் நம்பர் வர வரைக்கும் பிரிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் அரித்மெட்டிக் என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.